ஆஸ்ட்ரோவேட் தமிழ் சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2025ஆம் ஆண்டு எல்லா நலமும் வளமும் விளங்க வேண்டும் என்று என் தாய் பிரத்திங்கரா விஷ்ணுமாயினை தியானிக்கின்றேன். கன்னிராசி, கன்னியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2-3 நாள், அஸ்தம் சித்திரை 1-2-3 எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்பதற்கு முன் சில விஷயத்தை நம்ம பேசலாம். காரணம் என்னென்னா, ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்தை பற்றிய சில விவரங்களாவது நமக்கு தெரியணும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது 2025ஐ பொறுத்த வரைக்கும் காலம் செய்வது போல் கடவுளும் செய்ய மாட்டார் என்பது தானே விதி. அந்த வகையில் போல் அந்த காலம், அந்த நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் தான். அந்த நவகிரகங்களில் பார்த்திங்கன்னா அது இருக்கின்ற இடம் 2025இல் பார்த்திங்கன்னா ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் தனுசு, அதே நேரத்தில் கடத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மகரம், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் இருக்கார், அதே நேரத்தில் ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் இருக்காங்க, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கார், செவ்வாய் வக்ரகதியில் கடகத்தில் இருக்கார், கேது கன்னியிலையும், புதனை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்திலும் இருக்கின்ற ஒரு நிலை கொண்டிருக்கின்றார்கள். புயல் நிலை கொண்டிருக்கிற மாதிரி அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அற்புதம். இந்த 2025இல் 3 கிரகங்களின் பயிற்சியை நம்ம சந்திக்க போகிறோம். அதாவது யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் இருந்து கும்பத்திற்கு மாறுகின்றார் 18/5/2025. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ வக்ரகதியில் இருந்தாலும் கூட 15/5/2025 குரு பயிற்சி நடைபெறுகின்றது. பயம் கலந்த அச்சம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாகின்றார் 29/3/2025 திருக்கணித பிரகாரம். ஒரு முக்கியமான விஷயங்க, இதைத்தான் நான் சொல்ல போகின்றேன். இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதம். அதாவது சிரசுன்னு சொல்லுவாங்க, அதில் மேஷம் சிரசானாலும் கூட பாதம் பார்த்திங்கன்னா மீனம் யாருடைய வீடுன்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய வீடு. அதாவது குருவின் வீட்டிற்கு சனி பகவான் போக போகின்றார். கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகின்ற சனி பகவான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, மாற்றத்தை 2025இல் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கு அமைத்து தரப்போகின்றார் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம் என்னென்னா, ஒரு இருக்கும் இடத்தில் எல்லாம் இருந்துட்டால் சௌக்கியம்தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதம். இந்த 2025ஐ பொறுத்தவரை கன்னிராசி கடந்த காலத்தில் அதிகமாக துரோகத்தை, ஏமாற்றங்களை சந்தித்து வந்த ராசி. ஆண்களாக இருந்தானே, பெண்களாக இருந்தானே, கன்னி ராசி இருப்பவங்க கடுமையான ஒரு போராட்டம் கலந்த ஒரு வாழ்வு, நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் 2025 பொறுத்த வரைக்கும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் அமைகின்றது. காரணம் பார்த்திங்கன்னா, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குருவும் சனியும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருந்துட்டால் போதும். முதல் 4 மாதம் குரு பகவானும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாயும் வக்ரகதியில் இருக்காங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் பார்த்திங்கன்னா, அது இழந்ததை திரும்ப பெறணும்னா புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை. நான் மட்டும் புரிஞ்சிட்டா போகிறதுங்க, மற்றவங்களும் புரியணும் இல்லையா? அதற்கான கர்த்தா தான் செவ்வாய். அதனால தான் சோழி பிரசனத்தில் சனியும் செவ்வாயும் ஒரு முக்கியமான இடத்தை வைத்தே நான் பலன் சொல்கின்றேன். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுடைய முயற்சிகள், அது குடும்பத்தில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், வாழ்க்கையில் இருக்கலாம், நீங்கள் எடுத்து வைக்கின்ற முயற்சிகள் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து முயற்சி நலமாகக்கூடிய, முயற்சி பலனளிக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் கன்னிராசிக்கு. பேச்சில் வெற்றி கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் பேசினா அது கோபம் வரலாம், எரிச்சல் வரலாம், குடும்பத்தில், வாழ்க்கையில், தொழிலில். இனி பேசுகின்ற வார்த்தை சாதுரியமாக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுகின்ற ஒரு தன்மை குருவின் அருளால் கன்னிராசிக்கு கிடைக்கும். எதிலும் வெற்றி கிடைக்கும். ஒரு வெற்றியை நோக்கி நகர்வதற்கு தொழிலாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், அதுவும் காதல் திருமணமாக இருக்கலாம், பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக கூட இருக்கலாம். கடுமையான போராட்டங்களை சந்தித்து மனம் குலைந்த ஒரு நிலையில் இருந்த கன்னிராசிக்கு 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் எதிலும் வெற்றி கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் மனதுக்கு பிடித்த ஒரு வேலை கிடைக்கும். இந்த வேலையில் இருக்கலாமா, இது வரைக்கும் நல்ல ஒரு வேலை முயற்சி பண்ணலாமா என்று இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான வெற்றி கிடைக்கும். அதே நேரம் ஒரு 2025இல் முதல் ஒரு 4 மாத காலம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா குருவும் பார்க்குறோம், செவ்வாயும் பார்க்குறோம். அதனால இருக்கும் இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கே பெரும்பாடாக இருக்கும். காரிய தடைகள் விலகும். அதாவது எந்த காரியம் செஞ்சாலும் அதில் ஒரு தடைங்க, ஒரு நிம்மதி குறைவு, ஒரு ஏமாற்றம் சந்தித்து வந்தீங்களா, அந்த காரிய தடைகளெல்லாம் விலகும். கணவன் மனைவியின் உறவில் 1000 உறவுங்க. சகோதர உறவாக இருக்கலாம், பெற்றோர் உறவாக இருக்கலாம், நண்பன் கூட உறவாக இருக்கலாம்.
ஆனால் இந்த கணவன் மனைவி உறவு என்பது ஒரு அந்யோன்யமான ஒரு உறவு. அதிலிருந்து வந்த குறைபாடுகள் எல்லாம், பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகும். அதே நேரம் கவனமாக இருங்க. செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதனால புரிந்து கொள்வதில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கோபங்களும் வேதனைகளும் வரத்தான் செய்யும். எதிர்கால நலனை கிடைத்து அதை அலட்சியப்படுத்தி விடுங்கள். என்னை பொறுத்தவரை வீடு கட்டும் யோகமும் உண்டு. அதே நேரத்தில் கவனமாக இருக்கணும். காரணம் செவ்வாய் வக்ரம். திரும்ப திரும்ப நான் அதை சொல்வதற்கு காரணம், புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மை உடையவன் மட்டுமல்ல, பூமிகாரனும் இவன் தானே. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருங்க, நலமாக இருங்க என்று வாழ்த்துவது பெரியதல்ல. கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. யார் சொல்லுவா? குருவை தவிர. அந்த வகையில் கவனமாக இருங்க. அந்த குருவினுடைய இடத்தில் இருப்பது தான் இந்த பிரசன்னம். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம், எந்த சூழலையும் பகைத்து கொள்ள வேண்டாம். என்னை பொறுத்தவரை அலட்சியப்படுத்தி விடுங்கள். உங்களை யார் தான் குறை சொன்னாலும், யார் தான் அவமானப்படுத்தினாலும் எதிர்த்து நிற்கின்ற நேரம் இப்போ இல்லை. பணிந்து சென்று விடுங்கள். அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள். காரணம் சனி பகவானுடைய நிலைப்பாடு. சூரியன், சனி, செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல ஒரு அமைப்பு. இந்த காலகட்டத்தில் 2025 ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய, பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இதுவரை எந்த விதத்திலும் கன்னிராசிக்கு துணை நின்றது இல்லை. ஆனால் இந்த 2025 உங்களை தூக்கி நிறுத்தப் போவதே, உங்களை குண்டிலிட்ட விளக்கு போல் பிரகாசம் செய்வதே தொழிலில் வாழ்க்கையில் சூரியன் தான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கவலையே பட வேண்டாம். இவன் கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பதைப் போல இவன் உங்களுக்கு ஆணிவேராக இருந்து உங்களை கண்காணித்து வரப்போகிறார். கவனமாக இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பற்றி ஒரு ரகசியம் கன்னிராசிக்கு நான் சொல்லியே தர வேண்டும். தவறான பாதையை நோக்கி, தவறான மனிதனுடைய தொடர்பை நோக்கி ராகு பகவான் உங்களை நகர்த்த இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. சனி பகவான் துணை இருப்பதனால எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான். உடல்நிலையில் கவனமாக இருங்க. வாங்கிய கடனை அடைப்பதற்கும் புதிய கடன் வாங்காத ஒரு நிலையை இந்த காலகட்டத்தில் அமைத்து தருவார். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட நட்புடன் படுகின்ற நேரமாகும். அரசாங்கத்தால் ஒரு நல்ல அனுகூலம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமையும். எல்லா வகையிலும் ஜெயித்து காட்டுவீர்கள். 2025 பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையும் ஜெயித்து காட்டுவீர்கள். அதே நேரம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். திருமண முயற்சியில் ஈடுபடுபவர்கள், காதல் திருமணமாக இருந்தாலும், பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக சொல்லப்போனால் சாதகமான பலன்களை வந்து சேர்கின்ற வாய்ப்பை புதன் உங்களுக்கு அமைத்து தருவார். சச்சரவுகள், வீண் சச்சரவு, வம்பு வழக்குகள், நீண்ட நாள் இழுத்து அடித்த வம்பு வழக்குகள் எல்லாம் படிப்படியாக குறையும். சகோதர சகோதரிகள் மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். பூர்வீக சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கவலைப்பட வேண்டாம். நல்ல சந்தர்ப்பங்கள் வாசல் கதவை தட்டும். தொட்டது தொலகுகின்ற ஒரு ஆண்டாகத்தான் கன்னிராசிக்கு அமைகின்றது. வருங்காலத்தை பற்றிய பயம் அகலும். இது ஒன்று போதுங்க. எவனொருவனுக்கு கடந்த கால கசப்புகளும் எதிர்கால பயமும் இல்லாமல் வாழ்வதே வாழ்க்கை. அந்த வாழ்க்கை கன்னிராசிக்கு அமைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ஒன்றே ஒன்று தாங்க இந்த காலகட்டத்தில். நான் இதை பரிகாரம்னு சொல்கிறத விட பத்திரமா உங்களை வச்சுக்கக்கூடிய ஒரு சக்தி. கண்ணுக்கு தெரியாத சனி பகவானுடைய அருளை நீங்கள் முழுமையாக பெற்றுவிட்டாலே 2025 ஆண்டு அற்புத மாற்றம் தரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணி அருகே பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகன் ஆலயம் சென்று முருகனை மனமுருக வழிபடுவது செவ்வாய் வக்ரகதியில் இருக்கின்ற காலத்திற்கு நற்பலனை திருப்பி தரும். அதே நேரம் திருத்தணி அருகே பார்த்தீங்கன்னா அகூர்னு ஒரு இடம், அங்கே பாதசனீஸ்வரருடைய ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னென்னா, அந்த ஆலயமே சனி பகவானுடைய எல்லை தான். அந்த ஆலயமே சனி பகவானுடைய ஆட்சி வீடு தான். வனம் சார்ந்த இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் வலது கையில் சிவலிங்கமும் இடது கையில் வில்லம்பும் தாங்கிய ஒரு அற்புத வடிவம். இந்த சனீஸ்வர பகவானின் சிறப்பை இவரை தொட்டு அவர் பாதம் தொட்டு வணங்கலாம். அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு இவர் உச்சி முதல் பாதம் வரை உங்கள் கையினாலே அபிஷேகம் பண்ணி உங்கள் ராசி நட்சத்திரம் கூறி அவரை வழிபாடு செய்வீர்களானால் சனி இவன் கொடுத்தால் எவன் தடுப்பான், இவன் தடுத்தால் எவன் கொடுப்பான். இந்த வார்த்தை சனி பகவானுக்கு பொருத்தம். என்னுடைய 40 வருட கால அனுபவத்தில் சனி பகவான் ஒருவர் மட்டும் நமக்கு நலமாக அமைந்து விட்டார், நல்ல முறையில் அமைந்து விட்டார். பகைவரை பற்றியோ எதிர்ப்புகளை பற்றியோ இழப்புகளை பற்றியோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த வகையில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 2025 ஆண்டு ஒரு பொன் வைக்கிற இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஆண்டு.